புரசை உதவும் கைகள் மூலமாக இன்று மதியம் நம்முடைய குழந்தைகளுக்கு சிறப்பு மதிய உணவு அளிக்கப்பட்டது. இதே போன்று நல்ல உள்ளம் கொண்ட நண்பர்கள் தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாள், தாத்தா பாட்டி அவர்களுடைய நினைவு நாள் போன்றவர்களுக்கு இங்கு நேரில் வந்து பார்த்து தங்களால் என்ற உதவியை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் வரும்போது அவர்கள் தங்களுடைய தேவைகளை முழுமையாக செய்து கொண்டு மற்றவர்களுக்கு குறைந்தபட்ச அளவுக்கு வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு இவங்களை வந்து தயார் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தான் வந்து இதை வந்து நம்ம இப்போ இது மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு வர குழந்தை தனியாக தங்களுடைய வேலையை செஞ்சுக்கிற அளவு இவங்களை வந்து தயார் பண்ண முடியும். இப்போ இதே ஸ்கூலுக்கு வராத ஒரு குழந்தை, ஒரு பெரிய வாலிப வயசை அடைஞ்ச குழந்தைங்க வந்து அவங்களுக்கு பெற்றவர்கள் தான் வந்து சாப்பாடு ஊட்டி விட வேண்டியிருக்கும், ட்ரெஸ் போட்டு விட வேண்டியிருக்கும், டாய்லெட் போனால் க்ளீன் பண்ணணும், குளிக்க ஊற்றணும், எல்லா வேலைகளும் செய்ய வேண்டியிருக்கும். அப்போ இது மாதிரி பள்ளிக்கு கொண்டு வந்து அவர்களுடைய வேலையை அவங்களே செஞ்சுக்கிற அளவு அவங்கள தயார் பண்ணும்போது மற்றவர்களுக்கு இது இல்லாமல் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்ற நிலைமை வரும்போது இந்த குழந்தைங்களுக்கு வந்து முழுமையான ஒரு கல்வியாக அவர்களுக்கான பயிற்சி மையமாக இது வந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து 25 வருஷமா நடத்துறீங்கல்ல, இந்த ஒரு 25 வருஷத்துல எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, அனுபவத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த 25 வருஷத்துல இந்த மாதிரி பசங்களை, பிள்ளைகளை, குழந்தைங்களை வச்சு நடத்துறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம், நல்ல சம்பவம்லாம் நடந்துருக்குது? இல்லை, பொதுவாக வந்து இது பண்ணோன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து தனியார் நடத்தக்கூடியது தான். ஏன்னு சொன்னால் அரசாங்கம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவர்களுடைய பொது கல்வி திட்டத்தை, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம், தமிழ் புக்குனா அதை வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் பள்ளி மாணவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அதனால என்னென்னா இவங்களால அந்த மாதிரி இது வந்து இவங்களால படிக்க முடியாது. இவங்களுக்கு சிறப்பு கல்வி திட்டம், இந்த மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களுக்கு இன்டர்நேஷ்னல் சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்கேல் மாதிரி ரெடி பண்ணி ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து 18 வயசு வரைக்கும் என்னென்ன வேலைகள் செய்கிறாங்களோ அதை வந்து இவங்களுக்கான பயிற்சியாக கொடுத்து இவர்களை தன்னிறைவு அடைந்து தனி மனிதர்களாக மாற்றுவதற்கான முயற்சிகளை வந்து கொடுக்க முடியுது. இப்போ இங்க இருக்கிற குழந்தைங்களை வச்சு, இந்த குழந்தைகளை வச்சு பார்க்குற விஷயமும் ஒரு பெரிய விஷயம். மெயின்டைன் அது வந்து ஒரு சாதாரணமாக தனி மனிதரால் பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது பார்க்கறதா இருந்தால் பொறுமை வேணும். ஆனால் 25 வருஷமா அந்த 25 வருஷமா பொறுமையை கையாண்டி சேவை செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நன்றி. இந்த குழந்தைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இப்போ வந்து ஒரு நாளைக்கு உணவு கொடுக்கறது, இரவு உணவு கிடையாது. அதனால வந்து காலை உணவு, மதிய உணவு, மாலை சிற்றுண்டி, காலையில் 10 மணிக்கு பால், பிஸ்கட் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வந்து ஒரு நாளுக்குன்னா 5000 ரூபாய் கொடுக்கலாம். அது மாதிரி வந்து மதிய உணவுன்னு சொன்னால் 2000 ரூபாய், காலை சிற்றுண்டின்னு சொன்னால் 1500 ரூபாய், மாலை சிற்றுண்டியாக இருந்தால் 1000 ரூபாய், காலையில் 10 மணிக்கு பால் இப்போ நீங்கள் அந்த இங்கே சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷமா நடத்துறாரு. இங்கே 25 வருஷமா 35-50 பசங்களை வச்சு நடத்துறாரு. சார் வந்து ஒரு 25 வருஷமா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நடத்துறாரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த ஸ்கூலுக்கு, மன வளர்ச்சி இல்லாத ஸ்கூலுக்கு உங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு எந்த உதவி பண்ணாலும் நீங்கள் செய்யுங்க. எல்லாமே குழந்தை பசங்க, 5 வயசுலேருந்து 15 வயசு 18 வயசு குழந்தை பசங்க இருக்காங்க. சின்ன பொம்பளை பசங்க, ஆம்பளை பசங்க எல்லாமே இருக்கிறாங்க. உங்களால் முடிஞ்சது சின்ன மாதம் ஒரு சின்ன அமௌண்ட்டு இந்த இதுக்கு ஹோமுக்கு அனுப்புங்க. நீங்கள் அனுப்புகிற ஹோம் வந்து விஷயம் நல்ல விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேண்ணா. புரசை உதவும் கைகள் சார்பாக இன்று மதியம் நமது குழந்தைகளுக்கு சிறப்பு மதிய உணவு அளிக்கப்பட்டது. இதே போன்று நல்ல உள்ளம் கொண்ட நண்பர்கள் தங்களால் இயன்ற வகையில் இந்த குழந்தைகளுக்கு உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு இங்கு நேரில் வந்திருந்து இந்த குழந்தைகளுக்கு தங்களால் இயன்ற வகையில் உதவி வழங்கிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.